அரசாங்கத்துல உங்க குழந்தை பிறந்தனே காப்பட்டி போட்டு விட்டுறாங்க. உடலுறவு காப்பட்டி போட்ட அடுத்த நாள்ல இருந்தே அது எஃபெக்டிவா இருக்கும். அரசாங்கத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்தனே காப்பட்டி போட்டு விட்டுறாங்க. உடலுறவு காப்பட்டி போட்ட அடுத்த நாள்ல இருந்தே அது எஃபெக்டிவா இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு பழைய பழக்கம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல பெண்கள், படிக்காத பெண்கள் 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால மத்திய அரசு வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. இது எப்படின்னா இந்திரா காந்தி காலத்துல உள்ளது. இந்திரா காந்தி காலத்துக்கு போய் கலைஞர் காலத்துக்கு போய் இப்ப வேற காலத்துல இருக்கிறோம். அதனால உங்களை கேட்காம காப்பட்டி போடக்கூடாது. ஆனா காப்பட்டி எதுக்காக போடுறான்னா உங்களுக்கு அடுத்த குழந்தை உடனே உண்டாகாம இருக்கணும். ஒரு 6 மாசம் 1 இயர் நீங்க கேப் விடணும் அப்படிங்கிறது தான். நீங்க நல்ல புரிதலோட கணவனோட உடலுறவு இருக்கும்போது ஒன்று காண்டம் யூஸ் பண்ணணும், இல்லை பில்ஸு ஏதாவது காப்பட்டி அல்லாத கருத்தரை ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க கட்டாயம் உங்களுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா திருப்பி ஒரு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஒரு அபார்ஷன் பண்ணுறதுக்கு வந்திருப்பீங்களோன்னு பயப்படுவாங்க. அது அந்த காலம். ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் அப்படியே உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாயிட்டாலும் இப்போ அபார்ஷன் வந்து ரொம்ப எளிமையாயிடுச்சு. வெறும் மருந்து மாத்திரை கொடுத்தாலே சரியாக போயிடும். முன்னாடி உங்களை மயக்க மருந்து கொடுத்து இல்லை மயக்க மருந்து கொடுக்காம வலி வர வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது நானும் பண்ணியிருக்கிறேன். பட் இப்போ இருக்கிற காலம் வேற. அதனால காப்பட்டியை தைரியமாக வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. வேணும்னா எப்போ போடணும்? கணவர்னால உங்களுக்கு எந்த வரையும் இன்ஃபெக்ஷனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கர்ப்பப்பையில் எந்த கிருமியும் இல்லைன்னா கட்டாயம் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அப்புறம் அந்த கர்ப்பப்பை வந்து திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு 10 வருஷத்தில் கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துடும். ஸோ காப்பட்டினால உங்களோட கர்ப்பப்பையை பாதிச்சு அது எடுக்கிற ஸ்டேஜுக்கு வராமல் பார்த்துக்கணும்னா உங்களுக்கு காப்பட்டி ஒத்துக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அரசாங்கம் போட்டாங்க, அவங்களுக்கு நம்மளோட நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது, குழந்தை பிறந்த உடனே போடுறது வந்து கர்ப்பப்பை இவ்வளோ பெருசு இருக்கும். அது அப்படியே சுருங்கும் போது அதுவே காப்பட்டியை பாதி வெளில தண்ணிடும். ஸோ கட்டாயம் அதுக்கு கரெக்டான நேரம் கிடையாது. குழந்தை பிறந்து 42 நாளுக்கு அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக கர்ப்பப்பை நல்லா சுருங்கி இருக்கும். அந்த நேரம் போடும்போது நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. 1 வருஷம் என்னங்க, 5 வருஷம் 10 வருஷம் கூட அதே காப்பட்டி வச்சுக்கலாம். ஆனால் உடலுறவு காப்பட்டி போட்ட அடுத்த நாள்ல இருந்தே அது எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த நாள்ல இருந்தே உங்களுக்கு தேவையான உடலுறவு இருக்கலாம். ஒருவனுக்கு உறுதியாக இருக்கிற குடும்பத்துக்கு மட்டும்தான் காப்பட்டி நல்லது. அது இல்லைன்னா டெப்போ ப்ரொவீரா இல்லை வேற கருத்தடை முறைகளை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்துங்க.